இன்னைக்கு வரைக்குமே இன்டர்நெட்ல பேசு பொருளாக இருக்க 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். நார்த் கரோலினாலிருந்து நள்ளிரவு 2:10க்கு 911க்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அந்த காலில் ஒரு நபர் தான் பிளாக் ரிவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கிட்ட தன்னுடைய ட்ரக்ல போயிட்டு இருக்குதாவும், அப்போ அங்க அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு நபர் ரத்தத்தோட நின்றுட்டு இருக்கதாவும் அந்த டிரைவர் சொல்றாரு. I'm driving on 210. I just crossed the Black River and I thought I saw a guy standing on the side of the road bleeding. அவரு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ட்ரக்ல ஏதோ குதிக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. What was that, sir? That's not human! That's not human! Sir, are you okay, sir? There's something in the back of my truck! Okay, what's in the road? உடனே அந்த நபர் அது மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அது தன்னுடைய ட்ரக்குக்கு பின்னாடி ஏறிட்டதா சொல்லி கதற ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு உடனே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க அந்த டிரைவர் மட்டும்தான் இருந்தாரு. அந்த டிரைவர் அது அந்த ட்ரக்ல இருந்து குதிச்சு பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள ஓடிட்டதா சொன்னாரு. இது நடந்த அடுத்த ஒரு வாரத்துல நார்த் கரோலினால உள்ள ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு போயிட்டு நைட்டு லேட்டா வராங்க. அப்போ அவங்களுடைய வீட்டுடைய பேக்யார்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு காட்டுக்குள்ள வேகமா ஏதோ ஓடுறத கவனிக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பாக்குறதுக்காக சிசிடிவியை செக் பண்றாங்க. அதுல இது இருந்துச்சு. அது ஏதாவது கேமரா கிளிச் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அங்க இருந்த 2 கேமராலையுமே கேப்சர் ஆயிருந்துச்சு. அந்த நபருடைய ட்ரக்ல ஏறினது இதுவா இருக்குமா இல்லை வேற எதுவுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தாய்வானில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தின ஒரு வீடியோ. இந்த வீடியோ 1998 எடுக்கப்பட்டது. ஒரு தாய்வான் ஃபேமிலி வெக்கேஷனுக்காக டாக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மவுண்டெயினுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க தான் கொண்டு போன ஒரு கேமரால வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஒவ்வொருத்தவங்களா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த மவுண்டெயின்ல ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோல எந்த ஆர்டர்ல அவங்க வர்றாங்களோ அந்த ஆர்டர்ல ஒவ்வொருத்தவங்களா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அன்னைக்கு எடுத்த எல்லா வீடியோக்களையுமே திரும்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த மலைகளுக்கு நடுவுல நடந்து வரும்போது அவங்களுடைய ஃபேமிலிக்கு பின்னால ரெட் ட்ரெஸ் போட்ட ஒரு சின்ன பொண்ணு நடந்து வரதை கவனிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு முழுவதுமே அந்த மாதிரி ஒரு பொண்ணை அவங்க பார்க்கவே இல்லை. இதுல இன்னுமே மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எடுத்த ஒரு வீடியோல இறந்த ஒரு நபருக்கு வேம்பயர் மாதிரி நீளமான பற்கள் இருக்கத அவங்க கவனிக்கிறாங்க. ஆனா அவருக்கு சிங்கப்பல்லே கிடையாது, நார்மலான பல்லு தான். இந்த விஷயம் தாய்வான் முழுக்க பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, தாய்வானுடைய ஒரு மிகப்பெரிய டிவி சேனல்ல இதை பத்தி பேசுற அளவுக்கு. அந்த சேனல்ல அதை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாய்வானுடைய பல ஃபேமிலி தாங்களும் அந்த மலைக்கு போனதாகவும் அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பெண்ணை பார்த்ததாகவும் சொன்னாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த டிவி ஷோ இன்வெஸ்டிகேஷனை இன்னுமே அதிகப்படுத்துறாங்க. அந்த மலைகளுக்கு அடிவாரத்தில் இருக்க பல வில்லேஜுகளுக்கு போய் அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு குட்டி பையன் தான் அந்த மலைகளுக்கு நடுவுல அந்த பொண்ணை பார்த்ததாகவும் அது பின்னாடியே போனதாகவும், சடனா அந்த மலைகளுக்கு நடுவுல அந்த பொண்ணு மறைஞ்சு போனதாகவும் அந்த பையன் சொல்றான். 2015 ரெட் ட்ரெஸ் போட்ட அந்த பொண்ணை பேஸ் பண்ணி டேக் அலோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாரர் ஃபிலிம் வெளிவருது. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ட்ரிப்புக்காக வந்த ஒரு சாதாரண பெண்ணா இல்ல வேற எதுவுமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 2003 எடுக்கப்பட்ட வீடியோ. இலினாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் தான் வின்கேட்.
செப்டம்பர் 14, 2003 அன்னைக்கு நைட்டு ரூம் நம்பர் 209 இருந்து ஏதோ ஒரு பொண்ணு அலற மாதிரியான அழுகிற மாதிரியான சத்தம் கேட்டதா சொல்லி அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்காரங்க ரிசப்ஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த 209 காலியா தான் இருந்துச்சு. யாருமே அன்னைக்கு அந்த ரூம்ல தங்கல. அப்படி அந்த ரூம்ல என்னதான் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக செக்யூரிட்டி கார்டு ஜான் அந்த ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ரூமுக்கு வெளியில நின்று பல முறை யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். எந்த பதிலுமே இல்லை. ஜான் கிட்ட அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் காலிலே தான் இருந்தாரு. அவரு தான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டதாகவும் போலீஸ் அந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்காக கிளம்பிட்டாங்க அப்படின்னும் அவங்க வர்ற வரைக்கும் ஜான் அந்த ரூமுக்குள்ள போவேணாம் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. ஆனா அந்த ரூம்ல இருந்து வந்த அலறல் சத்தம் அதிகமா இருந்ததுனால ஜான் அந்த ரூமுக்குள்ள தான் வச்சிருந்த கீயை யூஸ் பண்ணி உள்ள போறாரு. ஜான் உள்ள போய் பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. மாறா அங்க இருந்த சோஃபா கீழே விழுந்து கிடந்தது. ஈவன் அங்க இருந்த கார்பெட் முதற்கொண்டு கிழிஞ்சிருந்ததாகவும் அங்க இருந்த ஷவரும் தானா ஆனா இருந்ததாகவும் ஜான் சொன்னாரு. ஆனா ஜான் ஒரு விஷயத்த கவனிக்கவே இல்லை. அவரு அந்த ரூம்குள்ள போனதும் அந்த ரூம்குள்ள இருந்து ஒரு நிழல் மாதிரியான உருவம் வெளியில வருது. ரொம்பவே நல்லா தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது விட்ஸ்டேபிள் நியூட்ரிஷன் சென்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டோரில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு தாத்தா தான் வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ சடனா அங்க இருந்த 2 டீ பேக்கெட் தானா அந்த இடத்துல நிக்குது அண்ட் சடனா கீழே விழுந்துருது. இந்த வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கீழே விழுந்ததும் அந்த தாத்தா வேகமா திரும்பி பார்ப்பாரு. அது விழுந்ததும் உடனே தாத்தா கீழே குனிஞ்சு அதை தன்னுடைய கையால எடுத்து திரும்ப இருந்த இடத்துல வைப்பாரு. Just look at the shelf. It's the weirdest thing. Oh my god, oh my god, oh my god, what is that? She's blowing, I don't know. Oh my god. Oh my god, that looks like a poltergeist or something like that. You know the thing, you know when they hear about things like flying, oh my god, oh my god. ஸோ அது உண்மையிலே அமானுஷ்யம் தானா இல்லை வேற எதுவுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலாந்துல உள்ள ஜிம்மிஸ் வேர்ல்டு கிரில் அண்ட் பார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெஸ்டாரண்ட்ல எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோல ஒரு பொண்ணு பிஸியான ரெஸ்டாரண்ட்ல தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் கை கழுவுறதுக்காக எழுந்து போறாங்க. அப்போ இது நடக்குது.
அங்கிருந்த சேர் தானா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அது நடந்த அடுத்த நிகழ்வா அங்கிருந்த பிளேட்ல இருந்து எல்லாமே கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது. அது கீழே விழும்போது யாருமே கவனிக்கல. ஆனா இது நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய மேனேஜர் அந்த பிளேட்ஸ் எல்லாம் யாரும் கீழே தள்ளி விட்டுருப்பாங்களா அப்படின்றத செக் பண்றதுக்காக சிசிடிவியை பார்க்குறாரு. அப்பதான் இதை கவனிக்கிறாரு. இதே மாதிரியான அமானுஷ்யமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யன், உங்களோட.